அவர்களுக்கும் முதுகுளத்தூர் அசோகன் அவர்களுக்கும் வேல்மயில் முருகன் கோவிந்தராஜ் மாணிக்கவேல் செந்தில் ஆகிய அனைவருக்குமே எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இந்த கூட்டணி அமைந்திருப்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் கேப்டன் என்கின்ற மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு மகத்தான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நானும் இணைந்து இந்த தேர்தலில் இந்த மகத்தான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டணி தமிழகமே விரும்புகின்ற கூட்டணியாக, மக்கள் போற்றும் கூட்டணியாக, ஒட்டுமொத்த கழக தொண்டர்கள் விரும்பும் ஒரு கூட்டணியாக, மிக சிறந்த ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம்னா நமது ஜெயபெருமாளை எதிர்த்து இங்க போட்டியிடுபவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் வெற்றி பெற வேண்டுமா, இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டுமா என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு கழகத்திற்கு முக்கியம் அந்த சின்னம். அந்த சின்னம் எந்த வேட்பாளரிடம் இருக்கிறதோ அந்த வேட்பாளர் தான் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இணைந்து ஒரு மகத்தான வெற்றியை புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு நீங்க எல்லாருமே அமோகமான ஒரு வெற்றியை தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க ஜெயபெருமாள் அவர்கள் இதே மண்ணின் மைந்தர், உங்களுக்காக உழைக்க நல்ல ஒரு பண்பாளர், நல்ல குடும்பம், நல்ல ஒரு மனிதர், உங்களுக்காக உழைக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் உங்களுக்காக இந்த தொகுதியில் உழைக்க ஒரு நல்ல வேட்பாளரை இங்கு வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் அமோகமான ஆதரவை கொடுத்து இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி இப்ப உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இங்க நம்ம வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே நமது தொகுதிக்கு அவர் செய்ய வேண்டிய பணிகள் இங்கு ஏராளமாக இருக்கு. ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது யார்? அப்துல் கலாம் அவர்களும் மீனவ மக்கள் அவர்களும் தான். அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த போது கேப்டன் அவர்கள் அங்கேயே இருந்து அவர் உடல் அடக்கம் செய்யும் வரை தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினார். அதே போல இன்னைக்கு மீனவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முதல் நாளாக களம் கண்டு டெல்லி வரை சென்று மீனவர்களுக்காக குரல் கொடுத்தது எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை யாரும் மறந்துட முடியாது. மீனவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக களத்துக்களை இறங்குற ரெண்டே கட்சி தான் இருக்கு. ஒன்னு அதிமுக, இன்னொன்று தேமுதிக. இந்த இரண்டு கட்சிகள் தான் எப்பொழுதுமே மக்களை, நமது மீனவ மக்களை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாக, கூட்டணியாக. இப்போ நம்ம கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார்? நீங்க யோசிங்க. 1974 திமுகவும் காங்கிரசும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்துதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு மீனவர்களுக்கான பிரச்சனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அதைத்தான் இப்ப இவ்வளவு நாள் பேசாத மோடிஜி இப்பதான் என்ன சொல்றாரு? கச்சத்தீவை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் வெறும் கண்துடைப்பு நாடகம். உறுதியாக என்றைக்குமே மீனவர்களுக்கு உரிய பாதுகாவலர்களாக இருப்பவர் அதிமுகவும் தேமுதிக மட்டும்தான் என்பதை இங்கு இருக்கின்ற மீனவ மக்களை அறிவார்கள். நம்ம வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே மானாமதுரையில இருந்து கமுதி சாயல்குடி வழியாக மீனவர்கள் மற்றும் பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் சிறக்க தூத்துக்குடிக்கு புதிய ரயில் வழித்தடம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் மக்கள் குரலாக நமது ஜெயபெருமாள் அவர்கள் பேசுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். மெயினாக நமக்கு ரயில் தடம் வரணும். அது உங்கள் குரலாக டெல்லியில் பார்லிமெண்ட்ல நிச்சயமாக அவர் பேசுவார். ராமேஸ்வரம் மீனவர்களின் நலன் கருதி கேப்டன் அவர்கள் மீனவர்களை அழைத்து கொண்டு டெல்லியிலே போய் போராட்டம் நடத்திய ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது.
அதே மாதிரி விவசாயிகளின் நலன் கருதி முந்தைய அண்ணன் எடப்பாடியார் தலைமையில 1000 கோடி மதிப்பீட்டில் கொண்டு வந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு இப்ப முடக்கியுள்ளது. நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி உறுதியாக உங்களுக்கு அந்த பயன்பாடு கொண்டு வரப்படும். மீனவர்கள் நலன் கருதி கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் நமது மக்கள் குரலாக நிச்சயமாக ஜெயபெருமாள் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக குரல் கொடுப்பார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் தேடி வெளிநாடு மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதை தடுக்கும் விதமாக இப்பகுதியில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பை நிச்சயமாக நமது பார்லிமெண்ட் மெம்பராக ஜெயிச்ச உடனே நமது வேட்பாளர் உங்களுக்காக செய்வார். முந்தைய அதிமுக அரசு மகளிர் நலன் கருதி கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம், மகளிர் இருசக்கர வாகனம் போன்ற திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உங்களுக்காக உழைக்க அண்ணன் எடப்பாடியார் ஒரு நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்கார். நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? நல்லபடியாக சிந்திச்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு 2வது நம்பர் பட்டனுக்கு அளித்து அமோகமான வெற்றியை இந்த தேர்தல் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு, மத்தியில பிஜேபி ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு ஜிஎஸ்டி என்று ஒண்ணு வந்ததுனாலதான் ஒட்டுமொத்த தொழில்களும் இன்னைக்கு முடங்கி போயிருக்கிறது. இது யாராவது மறுக்க முடியுமா? இது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு திருப்பூர்ல ஜிஎஸ்டி பத்தி பேசினா பாஜக ரவுடிகள் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை அடிக்கிறாங்க. அதேதான் இன்னைக்கு திமுக தமிழ்நாடு முழுக்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்களை கீழ்த்தரமாக பேசுகிற ஒரு கட்சியாக திமுக. என்ன பான்ஸ் பவுடரா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்துட்டீங்களா, எல்லாம் 1000 ரூபாய் வந்துச்சுன்னு ஒரு அமைச்சர் பையன் பேசுறாரு. இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு? ஓசி பஸ்ங்கிற என்ன இவங்க அப்பா வீட்டுக்கு ஆசிரியா இன்னைக்கு பஸ் விடுறாங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் வரி பணத்துலதான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இலவச பஸ் யாரால கொடுக்கப்படுகிறது? மக்கள் வரி பணத்துல கொடுக்கிறாங்க. ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பிங்க் கலர் அடிச்சு லிப்ஸ்டிக் பூசின மாதிரி இன்னைக்கு பெண்களை ஏமாத்துகின்ற ஒரு அரசுக்கு பெண்களாகிய நீங்கள் என் தாய் குலங்களே நிச்சயமாக ஒரு பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும் என்று என் தாய் குலங்களாகிய உங்க அத்தனை பேருமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன். இன்னைக்கு புரட்சி தலைவி இருந்த காலத்துல தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், குழந்தைகளுக்கு பிரசவத்திற்கு என்று எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க. திட்டங்கள் எல்லாம் இப்ப செயல்ல இருக்கா? ஏதாவது ஒரு திட்டம் செயல்ல இருக்கா? பெண்களுக்கும் மக்களுக்கும் தேவையான அத்தனை நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா உணவகத்தை திறந்து எல்லாருக்கும் உணவளிச்சாங்க. புரட்சி கலைஞர் கேப்டன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உணவளித்து வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. 3 பேருக்குமே நிறைய ஒற்றுமை உண்டு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர்களுக்கு மகத்தான ஒரு ஒற்றுமை உண்டு. 3 பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். 3 பேருமே மக்களுக்கு நல்லதை செய்தவர்கள். கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக கொண்டு சென்ற ஒரு உத்தம தலைவர்கள். இன்னைக்கு 3 பேருமே தெய்வமாக இருந்து இந்த கூட்டணியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேப்டன் மறைந்த போது தமிழ்நாடுல, இந்தியாவில உலக மக்கள் அத்தனை பேரும் கேப்டனுக்காக கண்ணீர் அஞ்சலியும் மலர் அஞ்சலியும் செலுத்தினீர்களே. உங்கள் அனைவருக்கும் என் கைகூப்பி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜாதி மதம் கட்சிக்கு அப்பாற்பட்டு கேப்டனுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்திய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே
என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கேப்டன் எங்கேயுமே போல நம்ம கூட தான் இருக்கார். தெய்வமாக நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். உறுதியாக நான் சொல்றேன். அதனால சொல்றேன், நீங்கள் நம்ம விடுற மூச்சு காத்துல கேப்டன் இருக்கார், நம்ம ரத்தத்தில் கேப்டன் இருக்கிறார், நம்ம உணர்வில் கேப்டன் இருக்கிறார். நாம உண்ணும் அந்த உணவிலே புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் இருக்கிறாங்க. எங்கேயும் போல அவங்க உறுதியாக நம்முடன் இருந்து என் அன்பு தாய் குலங்களே நம்மளை அவங்க வழி நடத்துவாங்க. நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. நம்ம தெய்வங்களாக இருந்து நம்மளை வழி நடத்தி நிச்சயமாக இந்த கூட்டணி மக்களுக்கான ஒரு கூட்டணி, மீண்டும் மக்கள் ஆட்சி மலர ஒரு மகத்தான ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி கட்டாயமாக வருன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். 2011 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கேப்டனும் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அது மக்கள் போற்றும் கூட்டணியாக தமிழக அரசியல் வரலாற்றில் மகத்தான வெற்றி பெற்றது. இன்னைக்கு அது ஜெயாவும் விஜயாவும் அமைத்த கூட்டணி. இந்த 2024 அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அன்னியாரும் எடுத்த இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற்று மகத்தான மக்கள் போற்றுகின்ற இந்த கூட்டணியாக மாறும். எதிரணியில இருக்கிறவங்க 7 பேர் 10 பேர் கூட்டணியில இருக்கிறார். ஆனா அது போலி, வேஸ்ட். இது 4 பேர் இருந்தாலும் பலமான கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, ஒரு மகத்தான கூட்டணி என்பதை தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த உலகத்திற்கு நாம் புரிய வைப்போம். எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள். 19ஆம் தேதி போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க. யாரும் போடாம இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு போடுங்க. நாம போடுற இந்த ஓட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு தான் என்பதை நீங்கள் அனைவரும் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி நீங்கள் மகத்தான வாய்ப்பை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். எனவே அண்ணன் ஜெயபெருமாள் அவர்களுக்கு கேப்டன் மற்றும் அம்மா மற்றும் எடப்பாடியார் ஆசியுடன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு தர வேண்டும். எப்பவுமே இந்த கூட்டணி ராசி ஏடிஎம்கே, டிஎம்டிகே, எஸ்டிபிஐ 4 எழுத்து. ஜூன் 4ஆம் தேதி நம்ம தேர்தல் முடிவு. அதனால சொல்றேன், இரட்டை இலை சின்னம் 2வது நம்பர் பட்டன் யாரும் மறந்துடக்கூடாது. இரட்டை இலை சின்னத்திற்கு 2வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள். வெற்றியை தருவீர்களா? அண்ணன் ஜெயபெருமாளை வெற்றி பெற செய்வீர்களா? இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? இப்படி நம்ம அண்ணன் ஜெயபெருமாள் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பை தருவீர்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? இன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுபவர்களுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா? அது யார நான் சொல்றேன்னு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். என்னைக்கு எப்பவுமே ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். யாரா இருந்தாலும் இன்னைக்கு சின்னம் எங்க இருக்கோ அங்கதான் கட்சி இருக்கிறது அர்த்தம். அதனால சின்னத்துக்கு அப்பாற்பட்டு யாராக இருந்தாலும் புறம் தள்ளுங்கள், பாடத்தை புகட்டுங்கள். ஒரு மாபெரும் வெற்றியை புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியாருக்கு விசுவாசமாக இருந்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு 2வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பளித்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என் தாய் குலங்களே, சகோதர சகோதரிகளே. எனவே இந்த நல்ல நாள்ல நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானமா முடிவெடுத்து நமது அண்ணன் ஜெயபெருமாள் அவர்கள் உங்கள் குரலாக டெல்லியிலே போய் எதிரொலிக்க செய்ய வேண்டும். செய்வீர்களா? உங்கள் குரலாக டெல்லியிலே அவரை பேச வைப்பீங்களா? மகத்தான வெற்றி இரட்டை இலை தருவீங்களா? உங்களுக்காக அவர் ஒரு வாய்ப்பை தருவீர்களா? அதனால சிந்திச்சு ஒரு வாய்ப்பை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவர் பெயரிலே ஜெய இருக்கு. எனவே ஜெய பெருமாள் அவர்கள் ஜெயம் பெறுவது உறுதி, உறுதி, உறுதி என்பதை உங்கள் முன்னாடி நான் சொல்றேன். அதை உண்மையாக்க வேண்டியது என் அன்பு தாய் குலங்களாகிய உங்கள் கையில இருக்கிறது. சகோதர சகோதரிகள் கிட்ட இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலையை வெற்றி காண செய்வோம் என்று உங்க அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்தும் என் அன்பு தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும்
தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே நான் சொல்வேன், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான், மாற்று கருத்து இல்லை. துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அதனால கேப்டன் சொன்ன வார்த்தை அவருடைய கூட்டணி வேட்பாளராகிய அண்ணன் ஜெயபெருமாள் அவர்களும் உறுதியாக அந்த வாய்ப்பை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். எனவே சிந்திங்கள், வாக்களிங்கள். வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.